தண்டர்போல்ட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கோம். இது ஆக்சுவலி ஸ்பாய்லரான ரிவ்யூ. ஸோ படம் யாராவது பார்க்க முடியுங்கன்னா போய் பார்த்துட்டு வெளியே ஒரு பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன ரிவ்யூவில் நான் சொன்ன விஷயங்கள் தான். பட் இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் அந்த டீட்டெயிலாக எலாபரேட்டாக வித் ஸ்பாய்லர்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வித் நம்ம எலெனா பெலோவா. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எலெனா பெலோவா தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர் உங்களுக்கு ஃபீல் ஆவாங்க. அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த படமே மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பல இடத்துல ரெட் ரூமோட சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. ரெட் ரூமில் அவங்க எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஆனான்னு நினைக்கிறேன். ஆனான்னு ஒரு பொண்ணை பனி இருக்கிற இடத்துல கூட்டு போய் கொள்வாங்க. ஐ மீன் எமோஷன்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே வளர்த்துருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அவர் தனிமையை உணர்றா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ட் அவள் ஃபீல் பண்ணுற வாய்ட் அவள் அந்த வெறுமை அவர் எந்த மாதிரி போட்டு வாட்டி வதக்குது. ஜேடி மாதிரி என்ன இல்லை ஒரு டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தெளிவாக காட்டியிருந்திருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நாள் பட அவள் இந்த குரூப்போடலாம் சேரும்போது நமக்கு அது வந்துட்டு ஒரு ஆர்கானிக்காகவும் இவ இந்த குரூப்போட தாண்டா இருக்கணும், இவங்க தனியாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ஒரு பரிதாபத்தை ஒரு கட்டத்தில் நமக்கு ஏற்படுத்துது. அண்ட் நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கார்டியன் போன ரிவியூவில் சொன்ன மாதிரி தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிசியானி அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு எல்லா சம்பவமும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக வருவாப்பில். லேட்டாக வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்துக்குன்னு சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சு போச்சியா, நீ என்ன இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இந்த கார் சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நம்ம வின்டர் சோல்ஜரை மீட் பண்ணுற அந்த இடமா இருக்கட்டும். அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எரேனாவை ஒரு உடஞ்சிருவாங்க. ஐ மீன் பிரேக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல அவளை சமாதானம் பண்ணுறதா இருக்கட்டும். எல்லா சீக்வன்ஸ்லையுமே மனுஷன் ஸ்கோர் பண்ணியிருக்காருங்க. உண்மையிலேயே காமெடியாகவும் சரி எமோஷனலாகவும் சரி எல்லாத்துலேயுமே செம்மையாக ப்ளே பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் போன ரிவியூவில் பற்றி ஆக்சுவலி நான் பாபு சென்ட்ரிலாம் வந்துட்டு நைட்டே பேசி அந்த மனுஷனோட ஆக்டிங்கை பற்றி பேசாம முட்டேன் பார்த்தீங்களா. அதை எப்படி மிஸ் பண்ணன்னு தெரில. உண்மையாக மனுஷன் செம்மையாக அடிச்சிருக்காங்க. லிட்டரலாக வந்துட்டு ஒரு அந்நியன் அம்பிக்கு உண்டான அந்த ஒரு வேரியேஷனை காட்டுற மாதிரி தான். அண்ணி அம்பியாக இருக்கும்போது அப்பாவியாக இருக்கிறதா இருக்கட்டும், சென்ட்ரியாக மாறும்போது காட்டுற அந்த திமுறாக இருக்கட்டும், வாய்டாக மாறினதுக்கப்புறம் அந்த மோசமானவனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் அந்த வாய்டெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலரில் தான் இருக்கான். என்னடா மூஞ்சில் மூக்கியும் காணும் முழியும் காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் அந்த வாய்டோட அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். உண்மையிலே யார் தாண்டா இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவனோட ஆக்ஷன்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அண்ட் அட்லாஸ்ட் நான் தனியாக இல்லை எனக்குன்னு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணுற அந்த இடமா இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலையுமே மனுஷன் நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் தாங்கூட சண்டை போடுற அந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் போன டைம் சொன்ன மாதிரி அவனோட பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எலாபரேட்டாக சொல்லியிருக்கலாம் தான். கொஞ்சம் சின்னதாக தான் அங்கங்கே காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன துணுக்கு மாதிரி வாயிலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அது விஷுவலாக இன்னும் கொஞ்சம் 2-3 சீக்வன்ஸில் காட்டியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. பட் என்னவாங்க நமக்கு அது புரிஞ்சிருச்சு, அந்த வகையில் சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோட தீமே பார்த்தீங்கன்னா கோர் தீம் வந்து மென்டல் ஹெல்த்து. நம்ம எல்லாத்துக்கும் மென்டல் ஹெல்த் இந்த காலத்தில் ஸ்பாயில் ஆகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே மைண்ட் லெவலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீம்ஸில் பார்த்துருப்பீங்களே, மீ அண்ட் மை மைண்ட் அட் 3 AM ஆர் பை குட் சைடு வர்சஸ் பேட் சைடு அட் 3 AM சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல சைடு கெட்ட சைடு இருந்துகிட்டு தான் இருக்கும். கெட்ட சைடு கொஞ்சம் டாமினேட்டாக சில பேருக்கு இருந்துட்டு இருக்கோம். அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் அலோனாக டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்து எப்படி நம்ம நல்லா இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கோர் தீமை ஃபாலோ பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது பல இடங்களில் பல பேருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கலாம். இப்படியும் வாழலாமா அப்படின்னு கூட சில பேருக்கு அந்த ஒரு விஷயங்கள் தோணலாம். எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு தெரப்பி செஷன் மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காம படத்தோட ஃப்ளோலேயே அதை ஆர்கானிக்காக பிளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வகையில் உண்மையிலேயே அது நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தோட ரைட்டிங், இந்த படம் ஆக்ஷன் ஃபோக்கஸ்ட் படம் கிடையாது. அந்த ஒரு தீம் அந்த ஒரு மென்டல் ஹெல்த்துன்ற அந்த ஒரு தீமையும் ரைட்டிங்கை ஃபோக்கஸ் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல இடத்துல தோணலாம், என்னடா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படி மாதிரி தோணலாம். சில பேருக்கு கொஞ்சம் லென்த்தாகவும் லேகாகவும் வரது மாதிரி தோணலாம். ஒரு சில சீக்வன்ஸ் லைட்டாக கொஞ்சம் அப்படி லென்த்தாக இருக்க தான் செஞ்சுது. பட் அது தேவைங்க, இந்த படத்துக்கு அது தேவை. லைக் ஒவ்வொரு கேரக்டரும் இன்னொரு கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் அந்த லென்த்தும் ஸ்பேஸும் தேவைப்படுது. அண்ட் பல நேரம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக மார்வல் படங்கள்லாம் வந்துட்டு ஒரு எமோஷன் சீக்வன்ஸை வச்சு அடுத்தே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி சீக்வன்ஸை வச்சு அந்த எமோஷனை கெடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா அடுத்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சு அந்த எமோஷனை உள்வாங்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. லைக் எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த ஒரு எமோஷன் வெளியே தெரியுது. அண்ட் இது வெளியே தெரியும் போது நம்ம அந்த எமோஷனை டேக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸுமே நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த எமோஷனை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த வகையில் உண்மையிலேயே இது நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த படம் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு வழக்கமாக அந்த மார்வல் பண்ணுற தப்பு மாதிரிலாம் ஃபீல் ஆகாமல் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. மார்வல் அவங்க பண்ண தப்புல இருந்தாலும் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நினச்சபடி படமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஒரு கட்டோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீஷூட்லாம் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை நினச்ச மாதிரி எடுத்து இந்த படம் உண்மையிலேயே அந்த ஃபேஸ் 1 மார்வல் படங்கள் ஐ மீன் படம் பார்த்து நிறைய பேருக்கு அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அந்த மார்வல் இருக்குல்ல, அது ஞாபகம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வின்டர் சோல்ஜர் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வின்டர் சோல்ஜர் அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வின்டர் சோல்ஜர் பல இடத்துல ஆக்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கும், இது ரைட்டிங் ஃபோக்கஸ். ரெண்டுமே அது வகையில் பெஸ்ட் தான். பட் வின்டர் சோல்ஜர் அளவுக்கு கிடையாதுங்க, அந்த அளவுக்கு நான் சொல்ல மாட்டேன். வின்டர் சோல்ஜர் கொஞ்சம் நிறைய ஆக்ஷனாக
பேக்டாக போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் தீம் இருக்கும். இந்த படத்துலையுமே வந்துட்டு இது ஆக்ஷன் ஃபோக்கஸ்ட் இல்லை, ரைட்டிங் ஃபோக்கஸ்ட் அண்ட் அந்த மென்டல் ஹெல்த் தீமை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருந்தா ஃபீல் ஆயிருக்குமோ என்னவோ. பட் இந்த 2 மணி நேரத்துக்கு கொஞ்சம் லென்த்தி லேகாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் கூட வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே லேகுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த படம் அந்த பழைய ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாதிரி ஃபீல் ஆனதுக்கு முக்கியமான விஷயம், நல்ல வேளை அவங்க எங்கேயுமே இந்த டாக்ஸிக் ஃபெமினிசத்தை பேசலை. ஐ மீன் அந்த டாக்ஸிக் ஃபெமினிசம் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வர படத்தில் இருந்து அந்த ஃபெமினிசத்தை வலுக்கட்டாயமாக திணிப்பாங்கல்ல. இந்த படத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஃபெமினிசம்ன்ற அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லைங்க. லைக் ஒரு கட்டத்தில் மட்டும் வேலண்டினா வந்துட்டு நான் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக போராடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. பட் அது ஒரு ஆஷுவல் டைலாக் தான். நல்ல வேலை எந்த இடத்துலையுமே வந்துட்டு எலெனா பெலாவையோ வேலண்டினாவையோ கோஸ்டெல்லாம் வச்சு நல்ல வேலை அந்த ஃபெமினிசத்தை எங்கேயுமே அந்த டாக்ஸிக் ஃபெமினிசத்தை திணிக்கல. அது உங்களுக்கு ஆர்கானிக்காகவே ஃபீல் ஆகும். லைக் எலெனாவாக இருக்கட்டும், கோஸ்ட்டாக இருக்கட்டும், வேலண்டினா கூட ஒரு கட்டத்தில் ஒரு பேக் ஸ்டோரி காட்டியிருப்பாங்க, அவ சின்ன வயசில் எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு காலத்தில் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணவங்க தான். லைக் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் நம்ம எல்லாருமே ஒரு பஞ்ச் ஆஃப் broken people அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுவுமே அப்படி தான். இவங்க எல்லாருமே broken people தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக சண்டை போடக்கூடியவ, சின்ன வயசில் ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கப்பட்டவ, இவங்கள மாதிரி அவளுமே பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கா. அந்த வேலண்டினாவாக இருக்கட்டும், கோஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபெமினிசம்ன்றதை நல்ல வேலை வலுக்கட்டாயமாக திணிக்காமல் படத்தோட ஃப்ளோவில் இவங்க எல்லாருமே ஈக்குவல் தான், பெண்ணுன்றதுனால நாங்கள் ஒன்றும் ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்ற அந்த ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசத்தை நல்ல வேலை இதில் திணிக்கல. அதனால தான் இந்த படம் வந்துட்டு இப்போ அந்த மாரல் மாதிரி இல்லாமல் அந்த பழைய ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 மாரல் இது ஞாபகப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். நெகட்டிவ்ஸ் என்ன வந்தானா நெகட்டிவ்ஸ் கம்மி தாங்க. லைக் முக்கியமாக சொல்லணும்னா டாஸ்க் மாஸ்டர் இந்த படத்துலேயே என்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அந்த டாஸ்க் மாஸ்டர் தான். இவன் மாரல் டாஸ்க் மாஸ்டர் மேலே உனக்கு என்னையா கோவம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே டாஸ்க் மாஸ்டரை போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நான் எப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், டாஸ்க் மாஸ்டருக்கு ஒரு ஹீரோயிக்கான டெத் இருக்கும். ஐ மீன் இவங்க 6 பேருமே சேர்ந்து சென்ட்ரி கூட சண்டை போடும்போது அந்த ஒரு ஃபைட்டில் நம்ம டாஸ்க் மாஸ்டர் செத்துருவாங்க. அதுதான் வந்துட்டு இவங்களை வாய்டை தூக்கிறதுக்கான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இனிஷியல் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே டாஸ்க் மாஸ்டரை பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஸ்பாயில் பட்டு சொல்லாதீங்க, ஆல்ரெடி இது ஸ்பாயிலர் ரிவ்யூன்னு தான் நான் சொல்லிட்டேன். பல மார்வல் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கனவா இருந்துச்சு, இதுக்குடா இந்த இது போட்டு தள்ளிடுங்கடா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன்ஸை சும்மா ஒரு கோவத்தை சொல்லிக்கிட்டு இருந்ததை உண்மையாகவே இவங்க ஸ்க்ரீனில் உண்மையாக்கிட்டாங்க. எனக்கு எல்லாம் பொசுக்குன்னு போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை இதை போட்டு தள்ளிட்டு அடுத்து மேல் டாஸ்க் மாஸ்டர் யாருன்னா இறக்குவாங்களோ சொல்ல முடியாது, பண்ணாலும் பண்ணலாம். பட் மேட்ரு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இவ்வளோ சப்புன்னு முடிக்கணும்? ஐ மீன் ஷி டைட் ஃபார் நத்திங்க, ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபைட்டில் செத்த ஒரு கொலாட்டரல் டேமேஜ் மாதிரி தான் அந்த கேரக்டர் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் எலேனாக்கு தான் அதிகமாக ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னல, ஆல்ரெடி எலேனாக்கு தான் நிறைய சீன்ஸ் இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ்க்குலாம் பெருசாக சீன்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற கேரக்டர்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜான் வாக்கர் வந்துட்டு யாருன்னு நிறைய பேருக்கு தெரில, அவன் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் தெரியுது. பட் அவனோட பேக் ஸ்டோரி பெருசாக இருக்கும் தெரில, ஒரே சீனில் காட்டியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் எல்லாம் அமைதியாயிட்டாங்க, அது வேறு விஷயம். அண்ட் கோஸ்டோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியவே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அவெஞ்சர்ஸ் டைமில் எடுத்துக்கோங்களேன், ஒரு அசாசின், ஒரு சூப்பர் சோல்ஜர், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டேங்கி லைக் மான்ஸ்டர் நம்ம ஹல்க்கு, அண்ட் நம்ம காடு தோர், அதுக்கப்புறம் ஒரு ஜீனியஸ் பில்லியனர் அயன்மேன், இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். இல்லை அந்த மாதிரி வேரியேஷன்லாம் இல்லை, எல்லாருமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இவங்கள தான் இந்த அடுத்த நியூ அவெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட இந்த டீமில் சப்போஸ் இந்த படத்தில் ரெட் ஹல்க்கு ஆர் இந்த மாதிரி அபமினேஷன்ஸ் மாதிரி யாருனா ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். அவங்கள பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. அண்ட் என்ன கேட்டால் நான் தான் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுது. மற்றபடி ஓவராலாக படம் நல்லா தான் இருக்குது. அண்ட் நான் எதிர்பார்த்து நடக்காமல் போன ஒரு விஷயம்னா இந்த நம்ம ரெட் கார்டியனுக்கும் பக்கிக்குமான அந்த ஒரு சீக்வன்ஸ் தாங்க. லைக் இதுக்கு முன்னாடி வாட் இஃப் சீசன் 3ல பார்த்துருக்கீங்களா, நம்ம பக்கி ரெட் கார்டியன் அவங்க 2 பேரை பேஸ் பண்ணியே ஒரு தனி எபிசோடு வந்துச்சு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாச்சும் ஒரு சீனாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே சீன் இருக்குது. 2 பேரும் வண்டியில் போகும்போது பேசிட்டு போவாங்க. அண்ட் ட்ரெய்லர் ஒரு சீக்வன்ஸ் வந்திருக்கும், 2 பேரும் அப்படியே போகும்போதே கத்திக்கிட்டு போவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்குள்ளான அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க 2 பேர் தனியாக அந்த எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய எதிர்பார்த்தேன். அதை வச்சு தான் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. அந்த மாதிரி எந்த சீக்வன்ஸுமே அவங்க வைக்கல. ரெட் கார்டியனுக்கும் நம்ம பிக்கிக்கும் கொஞ்சம் சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அந்த டூவோ பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். டெட்பூல் அண்ட் வூல்வரின், டேட் டெவில் அண்ட் பனிஷர் மாதிரியான இதுவுமே ஒரு நல்ல டூவோவாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம், நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கை பற்றி, ஆமாங்க தமிழ் டப்பிங்கை பற்றி போன ரிவியூலே சொல்ல, இந்த ரிவியூவில் சொல்லலான்னு இருக்கேன். தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்னா நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க, தாராளமாக நீங்கள் தமிழ் டப்லேயே பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த படத்தை நான் இதுக்காகவே 2 தடவை பார்த்தேன். ஐ மீன் தமிழ் டப்புக்காக இல்லை, தமிழ் டப்பில் ஒரு டைம், இங்கிலீஷில் ஒரு டைம் பார்த்தேன். எங்கள் ஊரில் தமிழ் டப்பில் தான் தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு, இங்கிலீஷ் கிடைக்கல. கொஞ்சம் ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி வேற ஒரு தேட்டரில் இங்கிலீஷோட தான் கேள்விப்பட்டு போயிட்டு வந்தேன். பஸ்ஸில் போகிறதுக்குள்ளே உடம்பெல்லாம் நனைஞ்சிச்சுங்க, வேர்வையில், சரியான வெயில். எங்கதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் எப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே போய் இங்கிலீஷில் பார்த்துட்டு வந்தேன். அங்கே பார்த்தவன் எல்லாம் சப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். லைக் அந்த இங்கிலீஷ் தேட்டரில் பார்க்கும்போது எல்லாம் கம்முனே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கூட ஒரு சின்ன சவுண்டு கூட போடல. தமிழ் டப்பிங்கில் தேட்டரில் பார்க்கும்போது தான் ஏகப்பட்ட கவுண்ட்ரு விசில்லாம் பறந்துச்சு. ஒருவேளை இங்கிலீஷை பார்த்த அவனுக்கும் புரியலையோ, நான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம்
தெரியல. பட் இது படத்துக்காகவே இங்கிலீஷ் தமிழ் நான் 2 வாட்டி பார்த்தேன். ஸோ ரிவ்யூ பிரேக் டவுனுக்காக இங்கிலீஷும், தமிழ் டப்பிங்கை பற்றி சொல்லணும்ல அதுக்காக தமிழ்லையும் பார்த்தது. தமிழ் டப்பிங் நல்லா தாங்க இருக்குது, குறையே சொல்ல முடியாது. எல்லாம் ஆல்ரெடி வந்த வாய்ஸஸ் தான். நான் கூட பார்த்தீங்கன்னா இப்போ சில நேரம் படத்துக்கு போனால் வாய்ஸ் ஆக்டர்ஸ் மாற்றிடுவாங்க சில கேரக்டருக்கு. நல்ல வேலை அந்த மாதிரி இங்கே வாய்ஸ் ஆக்டிங் எதுவுமே மாற்றலை, கொடுத்ததா அப்படியே தான் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரிக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாய்ஸ் ஆக்டர் கொடுத்துருக்காரு, அது பாப் கேரக்டருக்கு. லைக் அந்த வாய்ஸ் ஆக்டர் வாய்ஸ் ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்குது, பட் எங்கே கேட்டேன் தான் ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் வாய்ஸ் நல்லா தாங்க இருக்குது. அண்ட் சென்ட்ரியோட லுக்கு போன ரிவியூலே நான் சொல்லியிருந்தேன், சென்ட்ரியோட லுக்கை பார்த்துட்டு தேட்டர்லேயே ஒருத்தர் சூப்பர்மேன் அப்படின்னு கத்திட்டான். ஸோ சென்ட்ரியோட லுக்கு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட சூப்பர்மேனை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி தான் பல இடத்துல இருந்துச்சு. அண்ட் அவரோட பவர்ஸும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு ஒன் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர்மேனோட அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் ஞாபகப்படுத்துச்சு. அந்த ஸ்பீடாக போகிறது, அந்த அடிக்கிறது இதெல்லாமே. பட் சூப்பர்மேன் அந்த மேன் ஆஃப் ஸ்டீல் படத்தில் வர அளவுக்கு அந்தளவுக்கு பிரம்மாண்ட ஃபைட்டு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆமாம், அந்த படத்தில் பிரம்மாண்டமான ஃபைட்டுலாம் எதுவுமே இல்லைங்க, ரொம்ப கிரவுண்டடான ஃபைட்டு தான் எல்லாமே. நீங்கள் இந்த மேன் ஆஃப் ஸ்டீல் எப்படி இந்த சூப்பர்மேன் ஜாடுக்கான ஃபைட் இருக்கும் அந்த மாதிரி பயங்கர பிரம்மாண்டமாக அதில் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா சத்தியமாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஃபைட்டு. ஈவன் சென்ட்ரியோட ஃபைட்டு கூட ரொம்ப கிரவுண்டடாக தான் இருக்கும். ஏன்னா சென்ட்ரிக்கு அந்த இடத்துல இவங்களை கொல்லணுன்ற ஆசையே இல்லை, ஜஸ்ட் அடிச்சு போகணுன்ற ஆசை தான். அதனால் அந்த சீன் அப்படி இருந்திருக்கு, ரொம்ப கிரவுண்டடான ஒரு ஃபைட்ஸு. அண்ட் சென்ட்ரியோட லுக்குமே கூட எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இதாங்க காமிக்க கிரேட் லுக்கு. இதை பரவாயில்ல நான் சொல்லுவேன், உண்மையிலேயே இது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆக்வாமேனுக்கும் நேமோருக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுற அப்படின்னு சொல்லி நேமோரோட ஆர்ஜினியே கம்ப்ளீட்டாக மாற்றினாங்க. அது பல பேருக்கு பிடிக்காமல் போச்சு, இன்க்ளூடிங் மீ. நல்ல வேலை இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா காமிக்க கிரேட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அது ஒரு நல்ல விஷயம். பட் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சூப்பர்மேனை ஞாபகப்படுத்தலாம், அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.